டெக்மேக் இது நம்ம HTML சீரீஸோட டே 2. ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம வந்து எப்படி டெக்ஸ்ட் எடிட்டர் எப்படி ஓப்பன் பண்ணுறது, ஸோ HTMLனால் என்ன, ஹிஸ்ட்ரி ஆஃப் HTML, ஒரு HTML ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நேற்று எபிசோடில் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி எபிசோடில் டேக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ HTMLல என்னென்ன டேக்ஸ் இருக்குது, அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கான எபிசோடில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்மளோட இன்னொருத்தரும் ஜாயின் பண்ணுறாரு, அதுதான் நம்ம இளையராஜா. ஸோ நைட் டைம் வீடியோ எடுக்கிறதுனால இனிமேல் எல்லா வீடியோலையும் பேக்ரவுண்டில் மியூசிக்ஸ் இல்லைனா சாங் ஏதாவது கேட்கும், இளையராஜா ப்ளேலிஸ்ட் அந்தமாரி. ஸோ நீங்கள் நைட் டைமில் இந்த வீடியோ இல்லை லேர்ன் பண்ணுறத நீங்கள் நைட் டைம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கும் இது கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு சாங் கேட்டுகிட்டே படிக்கவோ இல்லை ஒர்க் பண்ணவோ ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பேக்ரவுண்டில் நான் இளையராஜா ப்ளேலிஸ்ட்டோட விட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம எலமெண்ட்ஸ் பற்றி டேக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டேக்ஸில் வந்து எம்டி எலமெண்ட், வாய்டு எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. எம்டி எலமெண்ட், வாய்டு எலமெண்ட் அப்படின்னா என்னென்னா, இங்கே வந்து இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஓப்பன் டேக் அப்புறம் க்ளோஸ் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஓப்பன் டேக், எண்டிங் வந்து க்ளோஸ் டேக்ஸ். ஸோ இதில் வந்து நமக்கு க்ளோஸ் டேக் கிடையாது. எது இதுலலாம் க்ளோஸ் டேக் கிடையாதோ அதெல்லாம் வந்து வாய்டு எலமெண்ட் இல்லைனா எம்டி எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதேமாரி இமேஜுக்கு கிடையாது, பிஆர் டேக் கிடையாது, ஹச்ஆர் டேக்கும் கிடையாது. ஸோ அதெல்லாம் என்ன டேக்ஸ் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து எலமெண்ட் அப்படின்னா இப்போ வந்து இங்கே டைட்டில்னு இருக்கிறது ஓப்பன் டேக், அதுக்கு நடுவில் நம்ம நோவா டேக் சொல்லிட்டு டைட்டில் நம்ம ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கோம்ல, டைட்டில் கண்டென்ட், அது வந்து என்னென்னா ஒரு கண்டென்ட், அதுக்கடுத்து வந்து க்ளோஸ் டேக் கொடுத்துருக்கோம். ஸோ அதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆட்ரிபியூட் என்னன்னா, ஸோ நம்ம ஹைப்பர் டெக்ஸ்ட் பார்த்தோம்ல, நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை டச் பண்ணும்போது அது நம்ம வேற ஒரு பேஜுக்குள்ளே கூட்டு போகும். ஸோ அதை தான் ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டேக்ஸ் வந்து நார்மலாக H1 டேக், இது எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்த்தது எல்லாத்தையுமே டேக்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம டேக்ஸை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் H1 டேக்லேருந்து போகிறேன், அதுதான் வந்து பேஸ், இருக்கிறதுலே ரொம்ப பேஸ். நான் ஹலோ காய்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ H2 டேக் நெக்ஸ்ட்டு. ஸோ இது மாதிரி நம்மள்கிட்ட வந்து H6 வரைக்குமே டேக்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கான மீனிங்லாம் என்ன, ஏன் H1, H2, H3, H6ன்னு போடணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இது வந்து எப்படின்னா இப்போ நம்ம டைட்டில் கொடுக்குறோன்னு, ஸோ இது வந்து நம்ம கொடுக்க போகிற பேராகிராஃபுக்கோ இல்லை டெக்ஸ்ட்டுக்கோ, நம்ம ஆரம்பிக்க போகிற நம்ம வெப்பேஜோட ஃபஸ்ட்டு லைனுக்கோ வந்து இது வந்து டைட்டிலாக இருக்கும். H1ங்கிறது வந்து டைட்டில், நெக்ஸ்ட்டு H2, H3, H4, H5 அப்புறம் H6 வந்து சப்டைட்டில். H2 வந்து சப்டைட்டில் 1, சப்டைட்டில் 2, சப்டைட்டில் 3, சப்டைட்டில் 4 அந்தமாரி வரும். ஸோ இப்போ இதோட நான் இன்னொன்று ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து நம்மளோட எக்ஸ்ப்ளோரர்லேயே பார்த்துருந்துருக்கலாம், நான் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இமேஜ் வச்சுருக்கேன். அது ஒன்றும் இல்லை, நம்ம சேனலோட லோகோ. ஸோ இப்போ அந்த லோகோவை நான் இங்கே வந்து ஐக்கானை ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஐக்கான் எப்படி ஆட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு லிங்க் பண்ணிக்கணும். எப்பயுமே ஐக்கான் வந்து டைட்டிலுக்கு மேலே தான் இருக்கணும். ஸோ லிங்க் கொடுத்துட்டு REL அப்படின்னா ரிலேஷன், அதாவது இப்போது இந்த இமேஜ் நான் கொடுக்க போகிறேன்னா அந்த இமேஜ் வந்து இந்த வெப்பேஜுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ ஐக்கான். நெக்ஸ்ட்டு வந்து ரெஃபர், href இஸ் ஈக்குவல் டு நம்ம இந்த இமேஜோட ரைட் கிளிக் பண்ணிட்டு அதோட காப்பி ரிலேட்டிவ் பாத் கொடுத்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும்.
ஓகே, பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து சப்போஸ் அந்த இமேஜ் வரலன்னா எனக்கு என்னென்னா ஆல்ட்ரா டைப்புன்றதை கொடுத்து நான் என்ன கொடுக்க போகிறேன்னா இமேஜுன்னு கொடுக்க போகிறேன். அந்த இமேஜ் வரலன்னா எனக்கு ஆல்டரில் இமேஜ் அப்படின்னு வரணும். ஸோ இதையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன், க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் வித் லைவ் சர்வர். ஸோ வந்துருச்சு. இதை பார்த்தீங்கன்னா இது வந்து டைட்டில் டேக். இது வந்து சைஸ் வேரியேஷன் தான் ஆகும். H1 H2 H3 அப்படிங்கிறதுல சைஸ் வேரியேஷன் தான் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து H1ங்கிறது பெருசாக இருக்குது. ஸோ H2 வந்து அதோட கொஞ்சம் பெருசு, அந்தமாரி மாறிட்டே இருக்கும். ஸோ இது வந்து டைட்டில், இது வந்து சப்டைட்டில், இது வந்து சப்டைட்டில் 2, சப்டைட்டில் 3, சப்டைட்டில் 4, சப்டைட்டில் 5 அந்தமாரி வரும். ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம டேக்ஸ் H1 டேக்ஸ் H2 டேக்ஸ்லாம் என்னென்னு பார்த்தாச்சு. இது நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் டேக்னா என்னென்னு பார்ப்போம். பேராகிராஃப் வந்து P டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேராகிராஃபில் வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா வெல்கம், நமக்கு வேணும்னா நம்ம கன்வீனியன்ட்டுக்காக தான் பேராகிராஃப் டேக் வேணும்னா வெல்கம் யூ ஆல் டு மை சேனல் அப்படின்னு என் கன்வீனியன்ட்டுக்கு நான் என்ன பேராகிராஃப் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இதை கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே இது வந்து வந்திருக்கு. சப்போஸ் இல்லை எனக்கு இந்தமாரி பேராகிராஃப் வேணால் நான் ரேண்டமாக எது வேணாலும் கொடுத்துக்கிறேன் அப்படின்னீங்கன்னா, ரேண்டமாக ஏதாவது நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு இது வேணால் எனக்கு ரேண்டமாக வேறு ஏதாவது டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னா நம்ம என்னென்னா லாரம் ஜிப்சம் தான் அதோட பேர். ஸோ அதில் வந்து என்னென்னா லோரம் நமக்கு எவ்வளோ வேணுமோ, இப்போ எனக்கு 100 வேர்ட்ஸ் வேணும்னா 100 அப்படின்னு கொடுக்கணும். இல்லை எனக்கு 50 வேர்ட்ஸ் போகுதுன்னா 50, 70, 80 அந்தமாரி நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாரி கொடுத்துக்கலாம். ஸோ பேராகிராஃப் இங்கே வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து HR டேக் அப்படின்னா என்ன? HR டேக் ஒன்றுமே இல்லை, அது வந்து ஒரு ஹரிசாண்டல் டேக். HR டேக் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹரிசாண்டல் டேக் HR. ஸோ அதேமாரி பிரேக் டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னா BR டேக்குன்னு கொடுக்குறேன். ஸோ BR டேக் இது ரெண்டுத்தையும் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே என்னென்னா, ஸோ அந்த இடத்துல நான் BR டேக் யூஸ் பண்ணதுக்கு அடுத்த செகண்ட் ஸோ நெக்ஸ்ட் லைனில் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இது கண்டினியூ ஆகிருந்தது. BR டேக்னா ஒன்றும் இல்லை, பிரேக் பண்ணும். அந்த இடத்துல எனக்கு பிரேக் பண்ணி நெக்ஸ்ட் லைனில் கொடு அப்படிங்கிறத தான் BR டேக். ஸோ நெக்ஸ்ட் ஹரிசாண்டல் டேக் அப்படிங்கிறது ஹரிசாண்டலாக நமக்கு ஒரு லைன் வரும், அவ்வளோதான். இது இந்த லைன் எதுக்காகனா நம்ம வெப் பேஜை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டாக நீட்டாக காட்டுறதுக்காக இந்த லைனை நமக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். சொல்லில் வைத்தாய் முல்லை நிலாவேவா. ஸோ இப்போ நம்ம ஆட்ரிபியூட் டேக் பார்க்க போகிறோம். ஆட்ரிபியூட் டேக் வந்து ரெஃபர் பண்ணுறது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ H ரெஃபர், இங்கே வந்து H ரெஃபர் லேண்ட் இருக்குல்ல, அது வந்து லாங்குவேஜ், இது H ரெஃபர். இப்போ நம்ம வந்து எதாவதுன்னா ரெஃபர் பண்ணணும். ஸோ நான் ஃப்ளிப்கார்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஃப்ளிப்கார்ட்டை தான் இதில் ரெஃபர் பண்ண போகிறேன். ஃப்ளிப்கார்ட்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட் லிங்க்கில் போயிட்டு இந்த flipkart.comன்னு இருக்கிறத காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிவிட்டு அதை கொண்டு வந்து இந்த HREFக்குள்ளே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் கொடுத்துட்டு டார்கெட் நான் பிளாங்காக விட்டுறேன். விட்டுட்டு நான் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசிட் மை பேஜ். சொன்னால் என்ன? ஸோ ஃபஸ்ட்டு இதில் இன்னொரு விஷயமும் சொல்லணும். விசிட் மை பேஜ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ப்ளூ கலரில் இருக்குல்ல. ஸோ இன்னமும் நம்ம இந்த பேஜுக்குள்ளே போய் பார்க்கல. ஸோ இது அன்ஆக்டிவ். நான் இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணலை, இந்த லிங்க் வந்து அன்ஆக்டிவாக இருக்குது. ஸோ இதை நான் கிளிக் பண்ணும்போது ரெட் கலரில் வந்துச்சுல, அப்போ வந்து நம்ம அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி உள்ளே ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்கோம், அதனால அது ரெட் கலரில் காட்டுது. ஸோ இப்போ சப்போஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணி முடிச்சிட்டேன், இங்கே வந்து பர்பிள் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சா அப்படின்றது வந்து நான் இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி பார்த்து முடிச்சிட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக அது பர்பிள் கலர். ஸோ இது கலர் வேரியேஷனில் லிங்க்கை வந்து காமிச்சிருப்பாங்க இந்த இதில்.
ஸோ இதுதான் வந்து attribute tag. ஸோ attribute tag வந்து ரெஃபர் பண்ண அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து image tag. ஸோ இமேஜ் டேக் அப்படின்னா வந்து ஒரு இமேஜை ஆட் பண்ணுறது தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் சோர்ஸ் இமேஜ் வந்து சோர்ஸில் தான் நம்ம வந்து இமேஜ் ஆட் பண்ணணும். ஸோ சோர்ஸில் வந்து என்ன இமேஜ் ஆட் பண்ணுறேன்னா, ஓகே ஐகான் இங்கே இருக்குது. நான் ஆல்ரெடி இமேஜ் வச்சுருக்கேன். வேர் இஸ் மை ஃபைல் ஒர்க். ஸோ ஃபைலுக்குள்ளே போயிட்டு லோக்கல் டிஸ்கில் போயிட்டு ஸோ ஓகே இந்த இமேஜின்ற இதை நான் ஓப்பன் பண்ணுறேன் கிடையாது. ஸோ ஓகே இந்த இமேஜின்ற இந்த இமேஜை நான் வந்து அதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஓகே இந்த இடத்துல வந்து அந்த இமேஜை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஷேர் கொடுத்துட்டு காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இது என்னன்னா, சப்போஸ் அந்த இமேஜ் வரலை சப்போஸ் அந்த இமேஜ் உங்களுக்கு வந்து லோடிங் ஆகிற மாரி இல்லை இமேஜ் வரல அப்படின்னா அதுக்கு ஆல்டராக எனக்கு இந்த இமேஜ் வரணும், அப்படி வரலன்னா எனக்கு ஆல்டராக என்ன காமிக்கணும் அப்படின்னா ஆல்டராக இமேஜுன்னு காமிச்சா போதும். இப்படி இமேஜ்னு சொல்லிட்டு எனக்கு காமிச்சா போதும். ஸோ இதுதான் இமேஜ் டேக். ஸோ இந்த இமேஜ் ஆட் ஆகிருக்கான்னு பார்ப்போம். ஸோ எனக்கு இமேஜுன்னு தான் காட்டுது. அப்போ ஏதோ ஒரு எரர் இருக்குது. வரலை. ஸோ அந்த இமேஜை நான் வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம ஃபோல்டரில் போட்டோம். வேரி இன்ட்ரோ HTML அதுக்குள்ளே நான் இந்த இமேஜை கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த இமேஜை வந்துட்டு காப்பி ரிலேட்டிவ் பாத் கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல நான் அதை கொடுக்குறேன். ஓகே இமேஜ் ஆட் ஆகிடுச்சு நமக்கு. ஓகேவா, இது வந்து ஒரு ப்ராப்பர் வித்து பேடிங் எதுவும் செட் ஆகாமல் செட் பண்ணாத மாதிரி ஒரு ரேண்டமாக ஆட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட் நம்ம HTML முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு CSSல எல்லாத்த பற்றியும் லேர்ன் பண்ணுவோம். அப்போ வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சராக வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஐஃப்ரேம்னு ஒன்று இருக்குது. ஸோ யூடியூப் லிங்க்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ ஐஃப்ரேம் அப்படிங்கிறது வந்து நம்ம யூடியூப்பில் உள்ள லிங்க்ஸை எடுத்து இந்த இடத்துல போட்டு நம்ம அந்த இதை கொண்டு வரலாம். ஸோ ஈக்குவல்ட்டு இப்போ நான் யூடியூப் போயிட்டு ஒரு லிங்க் எடுக்க போகிறேன். தாங்காத மானெஞ்சம் நீயும் சொன்ன சொல்லை சொல்லி வைத்தாய் முல்லை. ஸோ நம்ம சிறை சாங்கோட லிங்கை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நான் டைட்டில் மட்டும் கொடுத்துக்கிறேன். டைட்டில் வந்து I saw that my PR got approved, but there was a test failure, and I have become so lazy. Like the moment I'm like, oh, I've got to go into like build kite and like look at the test logs. I was just like, so I can just click into. ஸோ இதுக்கு வந்து நான் என்னன்னா யூடியூப் வீடியோ
ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த டேக்கை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் காய்ஸ். முடிஞ்சு இந்த இடத்துல வந்து ப்ளே சாங் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ அவுட்புட் போய்ட்டு செக் பண்ணுவேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்திருக்கு, பட் ஆனால் சம்திங் எரர். ஸோ நமக்கு எரர் வந்ததுன்னா இன்ஸ்பெக்ட் போயிட்டு என்ன எரர் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். ஐ ஃப்ரேமில் என்ன எரர்னு தெரில. ஸோ நான் போயிட்டு எதுக்கும் யூடியூப்பில் அகெயின் அந்த லிங்க்கை காப்பி பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த லிங்க்கை நான் காப்பி பண்ணிட்டேன். சாரி வாய்ஸ், நீங்கள் இந்த எம்பேடட் அப்படின்ற இதுக்கு போயிட்டு அந்த லிங்க்கை காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ போய் ரன் பண்ணி பார்க்கலாம். வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அகெயின் இட் ஷோஸ் எரர். என்ன எரர்னு கண்டுபிடிப்போம். ஓ சரி சரி. ரெண்டு டைம் ஐ ஃப்ரேம்னு சொல்லிட்டு இதாகிருக்கு. ஸோ இப்போ போய் செக் பண்ணி பார்ப்போம். யா, ஸோ இதை கிளிக் பண்ணும்போது யூடியூப்குள்ளே போய் நமக்கு அந்த சாங் ப்ளே ஆகுது. அது வந்து ஏன்னா யூடியூப்பில் வந்து காப்பிரைட்ஸ் வாங்கியிருப்பதுனால நம்மளால எல்லா வீடியோஸையும் டேரெக்டாக அதில் இது பண்ணிட முடியாது. ஸோ இந்தமாரி யூடியூப்குள்ளே போய் வீடியோ வர மாதிரி. ஸோ இதுதான் நம்மளோட டேக்ஸ். இதை விட இன்னும் ஃபர்தராக நிறைய டேக்ஸ் இருக்குது. இது நம்ம பார்த்தது எல்லாமே பேசிக் டேக்ஸ் தான். இது வந்து நம்ம எல்லா நார்மலாக வந்து ஒரு வெப் பேஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த டேக்ஸ்லாம் எல்லாமே கண்டிப்பாக தேவை. ஸோ இதை தாண்டி இன்னும் நிறையாவே இருக்குது டேக்ஸ்லாம். ஸோ அந்த டேக்ஸோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோதான் இன்றைக்கி. ஸோ இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. ஸோ டாடா ஃப்ரம் நோவா டெக் மேக்.